Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஹெல்தியான அசரப்பொடி கருவாடு ஃப்ரை எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு அசரப்பொடி கருவாடு எடுத்திருக்கேன். இந்த கருவாட்டுல மண்ணு தூசிலாம் நிறைய இருக்கும். அதனால நல்லா தண்ணி ஊத்தி 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க கருவாடு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம இதை ஒரு அகலமான பாத்திரத்துல நல்லா பரப்பி விட்டு இந்த தண்ணிலாம் போற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை உருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பூண்டை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க கருவாடையும் இது கூட சேர்த்திக்கலாம். கருவாட்டை நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இது நல்லா வேகட்டும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்க கருவாடு நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ரொம்ப ஹெல்தியான கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.